இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, 2 ஸ்ட்ரோக் வண்டி வச்சவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபியூயலில் வந்து ஆயில் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்? பெட்ரோல் நம்ம வந்து ஆயில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம வந்து ரூ. 17 பாக்கெட் 40 எம்எல் பாக்கெட் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நம்ம வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுசுகியோட மேக்ஸ் 100. இதுவுமே வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் உள்ள வண்டி தான். ஸோ இந்த வண்டியில் நம்ம வந்து எப்போவுமே ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து போடுவோம். ஃபியூயல் ஆயில் ரேஷியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம 2 ஸ்ட்ரோக் வண்டியில் நமக்கு வந்து அந்த பெட்ரோலோட நம்ம வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. 2 ஸ்ட்ரோக் வண்டிகளில் இன்ஜினில் ஏற்படக்கூடிய நம்ம வந்து உராய்வுகளை தடுக்கிறதுக்காக நம்ம லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து கரெக்டான ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படி நம்ம கரெக்டான ப்ரொபோஷனில் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து அடி வாங்கும். இன்ஜின் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 ஸ்ட்ரோக்கில் போடுற மாதிரி தான் நம்ம வந்து 4 ஸ்ட்ரோக்கில் நம்ம வந்து ஆயில் போடணுமான்னு கேட்டால், ஸோ ஆயில் வந்து முக்கியமான ஒன்று தான். லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு ஆயில் வந்து முக்கியமான ஒன்று தான். பட் ஆனால் 4 ஸ்ட்ரோக் வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்பாக இன்ஜினுக்கு வந்து லூப்ரிகேண்ட்டாக வந்து ஆயில் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து ஸ்பிளாஷ் டைப் ஒரு ஸ்பூன் மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஆயிலை வந்து நமக்கு வந்து பிஸ்டன் ஃபுல்லாகவே நமக்கு வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பம்ப் டைப். இப்போ ரீசெண்டாக வர எல்லாமே வந்து பம்ப் டைப்பில் வரும். இது வந்து ஆயிலை பம்ப் பண்ணி நமக்கு வந்து ஃபுல்லாகவே இன்ஜின் ஃபுல்லாகவே லூப்ரிகேட் பண்ணி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மேக்ஸ் 100 இருக்கட்டும், இல்லை வந்து RS 100 இருக்கட்டும், 135 இருக்கட்டும், இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வண்டி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பிளாஷ் டைப்போ பம்ப் டைப்போ இந்த மாதிரி நம்ம 4 ஸ்ட்ரோக் உள்ள மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியிலே வந்து புதுசாக உள்ள வண்டிகள்லேயே நமக்கு வந்து ஆயில் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு வந்து ஆயில் வந்து ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து இன்ஜின் வந்து லூப்ரிகேட் ஆக்ட் ஆகும். பட் ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க RX 100 இந்த மாதிரி 2 ஸ்ட்ரோக் வண்டி எல்லாமே மேக்ஸ் 100 இந்த மாதிரி வண்டி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக யூஸ் பண்ணது. இதில் வந்து ஆயில் டேங்க் ஃபெயிலியர் இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாக தான் நம்ம வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆயில் டேங்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேஷியோவும், ஆயில் டேங்க் இல்லை நம்ம டேரெக்டாக கலக்கணும் அப்படின்னா இன்னொரு ரேஷியோ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன பிராண்டில் நீங்கள் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 2T ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த 2T ஆயில்லையுமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. மினரல் பேஸ்ட் இருக்குது, சிந்தட்டிக் இருக்குது, செமி சிந்தட்டிக் இருக்குது. மினரல் பேஸ்ட் ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்ட்ரோக் வண்டிகளுக்கு அவ்வளோவா எடுக்காது. ஸோ அதனால் அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து சிந்தட்டிக் வந்து நமக்கு வந்து விலை கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து செமி சிந்தட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஸ்மோக்காகவும் இருக்கும். நமக்கு வந்து கார்பன் எமிஷனாக இருக்கட்டும், இந்த கார்பன் சேர்றதா இருக்கட்டும், இந்த ப்ளக்கில் சேர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் செமி சிந்தட்டிக் யூஸ் பண்ணிக்கங்க. என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ பற்றி பார்த்துடலாம். அந்த ஆயில் கம்பெனிக்காரவங்களே வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம வந்து 20 ml தான் வந்து அந்த ஆயில் கம்பெனிக்காரங்க, இப்போ நான் பார்க்குற ஆயில் கம்பெனிக்காரங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம். இது கரெக்டாக கேட்டோம்னா இதுவும் கரெக்ட் தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் டேங்கு நல்லா இருக்குது, ஆயில் டேங்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 20 25 ml யூஸ் பண்ணால் போதும். இல்லை நான் வந்து பெட்ரோலில் தான் டேரெக்டாக தான் மிக்ஸ் பண்ணுறோம், ஆயில் டேங்க் வந்து யூஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 40 ml யூஸ் பண்ணிக்கலாம். 40:1 40 ml, அதாவது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 40 ml ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இதுதான் கரெக்டான ஆயில் மிக்சிங் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரியான டவுட் 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.